வந்துட்டானுங்களா? ஓ லேடி. யாரு நீ? நான் யாரா? இந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற செங்கல்ல கேட்டு பாருங்க, ஒவ்வொன்னு என்ன பத்தி கதை சொல்லும். நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பாம்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். நீங்க செக் பண்ணது பாம்பு, நான் செக் பண்றது தம்மு. தம் இருக்கா? சாரி, ஆப் தம் இருக்கு. ஓ கான்ட்ராக்டர் வேதாச்சலம், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வேதாச்சலம் ஐயா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களே, நீங்க யாருங்க? நான் யாரா? நான் யாரா? நான் யார்? தெரியாம கேட்டேன், கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஓ நான் தான் கலெக்டருக்கு டபாலி, என் பேரு கபாலி. என்ன விஷயம்? கான்ட்ராக்ட் விஷயமா தான். அதையா, சாமியை பாக்குறதுக்கு முன்னால நீ பூசாரியை பார்க்கணும், பூசாரியை பாக்குறதுக்கு முன்னால அவர் பொண்டாட்டியை பார்க்கணும், கலெக்டர் பாக்குறதுக்கு முன்னால நீ என்ன பார்க்கணும். ஐயா, நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேங்க. அப்படியே செய். கலெக்டர் வர வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. திஸ் இஸ் வெயிட். வெயிட் பண்ணு. கலெக்டர் வந்தாச்சு. சார், நான் தான் டபாலி கபாலி. சாரி எஸ்பி. வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? இது என்ன கலெக்டர் ஆபீஸா, கட்சி ஆபீஸா? சார் கோமா இருக்கார், மாலை போடுங்க. ஏய், மாலையெல்லாம் மகாத்மா சிலைக்கு போடுங்க, மனுஷனுக்கு போடாதீங்க. ரெடிகுலஸ். என்னது? காந்திக்கு மாலை போடவா? கிழிஞ்சது. போன கலெக்டர் இருந்தப்பதான் காலனா கூட கையை கட்டி வாங்க முடியல. இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறமா அது எக்கு தப்பா வாங்கலாம்னு நினைச்சா இதே சட்டை கண்டினியூ ஆக போகுது. நான் இப்படியே போய் விஜிபி நிக்க போறேன். வணக்கம் தம்பி, என் பேர் தாமஸ். நான் எதையும் எதிர்பார்த்து உங்களை வரவேற்க இங்க வரல. இந்த ஊர்ல அரசியலும் அராஜகம் தான் அரசாங்கமா இருக்கு. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு நடவடிக்கையும் நல்லதாவே இருக்கட்டும். முக்கியமா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு எல்லாம் பாத்துங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். பிள்ளையாரப்பா, முதல்ல என் பேரை இந்த ஊருக்கு கலெக்டரா வந்திருக்கான். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற மாதிரி நீ தான்ப்பா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயோ, என் பேரை வந்துட்டான். ஏ சந்தனா, ஆர்த்த பேர் கூடியா. படி இரு. படி நல்லா இருக்கணும். என்ன கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே. என்னது? எனக்கு நானே சுத்திக்கிறேன். சுத்திக்கிடா. ஒரு நாள் ஊருக்குள்ள காத்து கருப்புக்கெல்லாம் திரிச்சு நல்லா சுத்தி அதுகிட்டே கொடுத்துரு. விடுப்பா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி தூக்கிட்டே தெரியல. வெக்கமா இருக்கு. ஐயோ, மேடத்துக்கு வெக்கத்தை பாடுறா. இப்பதான் சடங்கான மாதிரி. யாருப்பா இந்த கருவாய? இவர் வந்து கபாலிங்கிற டவாலி. ஓஹோ, ஐயா மேக்கப் ஆளன். இவர் கார் டிரைவர். ஐயா உயிர் கப்பாளர். ஏன் ராசா உன் தலை எப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல மேடம், செடி வெட்டுறவங்கிட்ட போய் முடி வெட்டிக்கிட்டான். நோ, இது அமெரிக்கன் ஸ்டைல். சாரி, ஆப்பிரிக்கா ஸ்டைல். தப்பா சொல்றான். ஏதோ ஒரு ஸ்டைல். இந்தாப்பா, என் பேரை இந்த ஊருக்கு கலெக்டரா வந்திருக்கான். நோ தேங்க்ஸ். உனக்கு வேண்டாமா? எனக்கு கொடுங்க. கொடுக்கறப்பா. இனிமே இந்த ஊர்ல தப்பு தண்டாவே நடக்காது. குறிப்பா லஞ்சங்கிற பேச்சே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பேரனை வளர்த்ததுக்கு நீங்க தான் பெருமைப்படணும். நான் பெருமைப்பட்டு என்ன பிரயோசனம்? காலகாலத்துல என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கொள்ளு பேரனை என் கண்ணால பாக்கணும் நானும் தவியா தவிக்கிறேன். இவன் லொள்ளு தாங்க முடியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? யார் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு கூட வராது சொன்ன கேட்டியா? அதான் நானும் சொல்லாம இருந்தேன். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா வந்துருங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். கல்யாண பேச்சு எடுத்தா ஓடிடுவானே. மேடம், உங்க பேரனுக்கு என்ன ரேஞ்சில பொண்ணு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. என் பேரன் பொண்டாட்டி நடந்து வந்தா பூமாதேவி வெக்கப்படணும். நெக்ஸ்ட், சிரிச்சான்னா கேஆர் விஜயா பொறாமப்படணும். அவ நேரம் அன்னைக்கு பறிச்ச எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கணும். மேடம், நோ நோ, என்ன? சிங்கிள் லைன்ல உங்க பேரனுக்கு வர்ற பொண்டாட்டி எப்படி இருக்கும்னு உங்க வாயால டாக்குங்க. மொத்தத்துல இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வர போற பொண்ணு மகாலட்சுமியா இருக்கணும். தெரியாம பண்ணிட்டோம் பாக்கியா, மன்னிச்சுக்க பாக்கியா. வேணாம் பாக்கியா, பாக்கியா வேணாம்.
நீங்க இருங்க, நான் இறங்கி பைசல் பண்றேன். Hey, stop this. Stop it. கைய முடியானா? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் உன்கிட்ட திருநானா? திருநாலும் பரவாயில்ல, கைய பிடிச்சு இழுக்கிறான். ராஸ்கல், நான் பொம்பளையா இருக்கவே அவனை அடிக்கிறதோட விட்டேன். ஆம்பளையா மட்டும் இருந்த அவனை பொழந்து கட்டிப்பேன். தப்பு அவன் மேல இல்ல, உன் ஜாக்கெட்ல ஏன் ஜாக்கெட்டுக்கு என்ன குறைச்சு? ரொம்ப குறைச்சலா இருக்கு. நீ இந்த மாதிரி ஜாக்கெட்டை போட்டு பழத்தை வித்தினா வாங்க வரவன் கை பிடிச்சு இழுக்காம கை எடுத்து கும்பிட்டா போவான். அது ஏன் இஷ்டம். அது உங்க வீட்டு பெட்ரூம்ல, உங்க வீட்டு பாத்ரூம்ல உங்க இஷ்டப்படி நீங்க எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்படி அரையும் குறையுமா பப்ளிக்ல வந்தீங்கன்னா நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. லா அண்ட் ஆர்டர் தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். யோ, சட்டம் பேச நீங்க யாரையா? பெரிய ஜில்லா கலெக்டர். அப்படிதான் வச்சுக்க. என்னது வச்சுக்கிறதா? உங்கள அவங்க வச்சுக்கிறதா? ஏய், சாரி, நீங்க அவங்கள வச்சுக்கிறீங்களா? அடடடடடடா. இது பாருமா, நீ விக்கிற பொருள் கவர்ச்சியா இருக்கலாம், ஆனா போட்டிருக்கிற ஆடை கவர்ச்சியா இருக்க கூடாது. இல்லைன்னா பொருளை வாங்காம ஆளை வாங்கிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சா உடைய மாத்து, இல்லைன்னா உன் கடையை மாத்து. இளைஞர் நற்பணி மன்றம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நவீன சுயவரத்திற்கு தலைமை தாங்க வந்துள்ள கலெக்டர் அவர்களின் பாட்டி திருமதி சாரதாம்பாள் முன்னிலையில் இப்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நேர கலெக்டர் ஆபீஸ் உட்கார்ந்துருந்தா நாலு காசாவது சம்பாரிச்சிருப்பேன். பேரனுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி கிழவி அடிச்சாட்டி தாங்க முடியல. என்னடா முணங்குற? ஒண்ணு இல்ல மேடம், ஹார்ட் விட்னஸ். கோர்ட் விட்னஸ் தான் கேட்டிருக்கேன். இது என்ன ஆர்ட் விட்னஸ்? இது மனசாட்சி. இப்போது மணமகள் வரிசையில் முதலாவதாக அறிமுகமாகிறார் வைதேகி. ஏய், பொண்ணு வருது. எங்க? பேரனுக்கு சரியா இருக்குமா பாரு. வயது 20, படிப்பு SSLC, ஒரு பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா வேலை பார்க்கறாங்க. சம்பளம் 1200. நெக்ஸ்ட். இந்த பொண்ணு பாரு. கண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல? கண்ணு அழகா இருக்கு, ஆ? மூக்கும் வாய். ம். அந்த ஊதா புடவை. சீ, பதன் இருக்குப்பா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தா உனக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? தாத்தா தான் ஏமாந்துருப்பாரா? டேய், டேய், டேய். நான் நினைக்கிற எல்லா அம்சமும் சேர்ந்து ஒரு பொண்ணு. எங்க? ஆள் நல்லா இருக்கு மேடம், ஆனா கால் கொஞ்சம் கம்மியா இருக்கே. ஐயோ பாவண்டா. வணக்கம். எல்லாரும் அவங்க நிறைகளை மட்டுமே சொன்னாங்க. நான் என் குறைகளை மட்டுமே சொல்றேன். எனக்கு ஒரு கால் ஊனம். அரசாங்கத்துல ஊனமுற்றவங்களுக்கு பஸ்ல, வேலையில, படிப்புல எல்லாத்திலயும் முன்னுரிமை கொடுக்கறாங்க. ஆனா பணமேடையில எங்களுக்கு யார் முன்னுரிமை கொடுப்பாங்க? அப்படி ஒருத்தர் முன்வந்தா வீட்டுக்காரியா மட்டும் இல்ல, நல்ல வேலைக்காரியாவும் ஆயுசுக்கு இருப்பேன். மேடம், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. யாரு கேட்டு மாப்பிள்ளை தேட போன? என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? உன்னை அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் நான் யாருக்காக வாங்கி வச்சிருக்கேன்? எனக்காகவா? உனக்காக, உன் கல்யாணத்துக்காக. நான் ஒருத்தி உசுரோட இருக்கும்போது இப்படி கண்டவங்க கிட்ட கையேந்தி கல்யாண பேச்சு கேட்டிருக்கியே. தப்பா நினைக்காத பாக்கியா. ஒருத்தன் கூட படிக்கிற சுகத்துக்காக நாங்க போகல. கூட பிறந்த உனக்கு சுமையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போனேன். ஒரு பொண்ணோட கல்யாண வயச அரசாங்கத்துல வேணா 21, 23 ஏத்திக்கிட்டே போகலாம். ஆனா உன்னோட கல்யாண வயசு என்னால ஏறக்கூடாது. கால் இல்லாத எனக்கு எப்படிம்மா கல்யாண ஆசை வரும்? கால் இல்லாட்டி என்னக்கா, நான் இருக்கல. என் தலையை அடமானம் வச்சாது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அதுக்கு இல்லம்மா. இது பாருக்கா, தாயா இருந்து என்ன நீ வளர்த்த, நல்ல தங்கச்சியா இருந்து உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். பாக்கியா எல்லாம் போச்சு. நம்ம ஊருக்கு புதுசா வந்த கலெக்டர் ரோடு ஓரமா கடை போடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காராம். மொத்த பழ வண்டிகளை தள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வா. நமது நடபாதை கடைகளை அகற்றிய கலெக்டர். என்ன வாட் இஸ் தி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் சார். இது பலாப்பழம், இது மாம்பழம், இது முசுமுஸ்தாம்பழம், திஸ் எலுமிச்சம்பழம், திஸ் பழம். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். நீங்க எங்களுக்கு உதவி ஒண்ணு செய்ய வேணாம். உபத்திரம் கொடுக்காம இருந்தா போதும். என் மேல உள்ள கோவத்துல எல்லார் கடையும் எடுக்க வச்சுட்டீங்க.
இதுக்குதான் கவர்மெண்ட் உங்களை கோட்டையும் சூட்டையும் மாட்டி கலெக்டர் அமிச்சாங்களோ? நீங்க கார்ல நிக்காம போகணுங்கிறதுக்காக எங்க வியாபாரம் நடக்காம போகணுமா? ஐயா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம போலீஸ விட்டு அராஜகம் பண்ணி எங்க கடைகளா தூக்கிட்டீங்களே, இது நியாயமா? சார் கொஞ்சம் காதை கொடுக்குறீங்களா? என்ன இந்த கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறேன்னு எனக்கு தெரியாம யாருகிட்டயாவது சம்திங் வாங்கிட்டீங்களா? அறுத்துடுவேன். என்ன கறி கடைக்கார மாதிரி பேசுறீங்க? என்ன அதெல்லாம்? சார் அது வந்து மினிஸ்டர் அந்த வழியா வர்றதுனால நான் தான் சார் கடையெல்லாம் காலி பண்ண வச்சேன். யார் வந்தா என்னையா? என்ன கேட்காம இந்த மாதிரி ஆக்ஷன்ல எடுக்கக்கூடாது உனக்கு தெரியாது? யூ ஷுட் ட்ரை டு ஹெல்ப் தீஸ் பீப்புள், நாட் டிஸ்டர்ப் them. நான் இவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க அதே இடத்துல உங்க கடைகளை வச்சுக்கலாம். சைக்கிள் செயின் ஒண்ணு கொண்டு வரலையா? என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம பேசிட்டேன். நீ ஒண்ணு தப்பா பேசலையே, தைரியமா பேசிருக்க. ஐ லைக் யூ. சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருத்தி, என்னை நான் கொடுத்தேன். பாக்கியா, ஏன் இந்த மௌனம்? மாம், உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டியே? கேளுமா. ஆனா அது எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல. உன் அன்பு என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக தவம் இருக்கும் இந்த மாம்ஸ் கிட்ட எது ஒன்னால கேளு பாக், கேளு. அது வந்து கமான், அது வந்து கமான் டெல். அது வந்து ஐ லைக் யூ. என்ன நீ விரும்புறியா? என்னைக்கு இந்த வார்த்தை நீ வாயால சொல்றியோ அன்னைக்குத்தான் அந்த பூ கொண்டல சொருவலான்னு காட்டிக்கிட்டு இருந்தேன். என் பூவுக்கு வேலை வந்துருச்சு. பாக்கியா, நானும் ஒண்ணு விரும்புறேன்னா. அப்போ லைக் யூ அவர் என்ன விரும்புறாரா? யாரு பாக்கியா? கலெக்டர். ஏய் போடா, யாரு போஸ்டர் யாரு கிழிக்கிறது? குப்பையில போடுற முகமா இது? ஐ லைக் யூ. நானும் ஐ லைக் யூ. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காத்திடுவாள். என்னது சாம்பல் எடுத்து டீல போடுறீங்க, பட்டி அடிச்சுக்கிறீங்க? நாயே, சாம்பலாடா இது? எங்க அம்மாவோட அஸ்திடா. அஸ்திய கெங்கிலேயே கவரையே கரைக்க வேண்டியதானே, ஏன் டீல கரைக்கிறீங்க? ஏன் இஷ்டம். எங்க அம்மாவோட அஸ்தியை டீல கரைப்பேன், காப்பியில கரைப்பேன், மோர்ல கரைப்பேன், இட்லியில தொட்டு சாப்பிடுவேன், உடம்பெல்லாம் எடுத்து பூசிக்குவேன். எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி எங்க அம்மாவோட பாசம் உடம்போட ஒட்டி இருக்கணும்டா. உங்க அம்மா எப்படி செத்தாங்கண்ணே? எங்க அம்மா உடம்புக்கு சரியில்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை என்னால பார்க்க முடியல. ஒரு நாள் கழுத்துல காலை வச்சு நச்சுக்கணும் மிதிச்சு கொன்னுட்டேன். கரண கொலை பண்ணிட்டேன். அதாவது மெஸ்டிக் கில்லிங் பண்ணிட்டு மதர் சென்டிமெண்ட் ஆக்கிட்டேன். மதர் சென்டிமெண்ட் எத்தனை நாளைக்கு தாங்கும்? சட்டியில சாம்பல் இருக்க வரைக்கும் தாங்கும். இது போச்சுன்னா நான் தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதை ஒரே மிதியில கொன்னுட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் ஆக்கிடுவேன். இந்த 2 சென்டிமெண்ட் போறாதா நம்ம நாட்டுல வாடுறதுக்கு? இத வச்சுட்டு எத்தனை பையன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது ஏன் நீ நோண்டி நோண்டி கேக்குற? இட் இஸ் டூ மச். அது இல்லங்க, இதெல்லாம் எதுக்காக செய்யறீங்க? ஒவ்வொரு சென்டிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ராஜா. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மா சொன்னாங்க, மகனே நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்து ஒரு சட்டியில போட்டு வச்சிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை எடுத்து நெத்தியில பூசிட்டு நீ யாரு கூட பேசாம மௌன விரதம் இருந்தேன்னா உனக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கி. இது 40 வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணு சொன்னாங்க. அதை தாண்டா நான் ஃபாலோ பண்றேன். அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை பேச மாட்டீங்களா? பேசுறதா? வாயே திறக்க மாட்டேனே. வெள்ளிக்கிழமை உங்களை ஒருத்தன் திட்டுறா, திட்டிட்டு போட்டும். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் கத்தியால குத்துறா, வாங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தூக்கல மாட்டினா, தொங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை கொட்டாய் வந்துருச்சு, மூக்கு வழியா விடுவேன். வெள்ளிக்கிழமை நாய் கடிச்சு பிடிச்சு, அந்த நாயை சனிக்கிழமை நான் கடிச்சு வச்சிருவேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க, நீங்க போங்க. நான் சொல்லு சார், வகுத்து பிறப்புக்காக ரோட்ல பாரத மாதா படம் வருது
வச்சு பிச்சை எடுக்கிறேன், அதுக்கு என்ன போட்டு அடிக்கிறேன் சார். தேச மாதாவை அவமதிச்சு தேவடி அப்பா என்ன போர்டு எழுதி காட்டுறேன் சார். எந்திரி, நீ முதல்ல ரோட்ல படம் வரைஞ்சதே தப்பு. இதுல பாரத மாதா படத்தை வேற வரைஞ்சிருக்க. அது உனக்கு தப்பா தெரியல? இதுல என்ன தப்பு இருக்கு சார்? நம்ம அரசியல்வாதி சொத்து சுகத்துக்காக நாட்டையே வித்து பொழப்பு நடத்துறாங்க. நான் ஒருவேளை சோத்துக்காக இந்த படத்தை வந்து பிச்சை எடுக்கல, என்ன தப்பு இருக்கு? அப்போ வயத்து பழப்புக்காக உன்னை பெத்த அம்மாவோட படத்தை இப்படி ரோட்ல வரைவியா? இது பாரு, உன்னை பெத்தவ உன்னை 10 மாசம் தான் வயித்துல சுமந்த. ஆனா இவ நீ செத்த அப்புறமும் உன்னை சுமறவ. நம்ம அரசியல்வாதிங்க இவள கடனாளியா தாக்குனாங்க, நீ பிச்சைக்காரி ஆக்கிடாத. அப்ப நான் என்ன சார் பண்றது? முதல்ல இந்த படத்தை தொடச்சிட்டு வேற நல்ல தொழிலா பார்ப்போம். சரி போங்க போங்க போங்க. யார் ஃபாதர் இவரு? வித்தியாசமான ஆளா இருக்காரு. பேரு இளங்கோ. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. போலீஸ்ல வேலை பார்த்தாரு. லஞ்சம் வாங்குறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது இவருக்கு பிடிக்காத வேலை. அதனால அரசியல்வாதிகளுக்கு இவரை பிடிக்கல. நேர்மையா இருந்த ஒரே காரணத்துக்காக வேலை போயிடுச்சு. பைத்தியக்காரன் பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. வேலை போயிட்டாலும் இந்த சமுதாயத்து மேல அவருக்கு இருந்த அக்கறை போகல. எங்க எந்த தப்பு நடந்தாலும் அதை போர்டுல எழுதி காட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு.